டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர் கார்டியாலஜிஸ்ட். ஆனால் இப்போ இந்த கார்டியாலஜிஸ்ட் வந்து வேறு ஒரு தலைப்பில் பேச போகிறேன். எதை பற்றி அப்படின்னா, பிஞ்ச் ஈட்டிங், அதிகமான அளவில் ஒரே சமயத்தில் அதிகமாக சாப்பிடுவது. இது ஏன் இதை பற்றி பேசணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, தற்போது ஒரு செய்தியில் பார்த்தேன். ஒரு இளம் வயதுக்காரர் வந்து 2-3 முழு பாட்டில் லிக்கர், ஆல்கஹால் சாப்பிட்டு உயிரிழந்தார்னு பார்க்கும் பொழுது, இந்த பிஞ்ச் ட்ரிங்கிங், பிஞ்ச் ஈட்டிங், அதாவது ஒரே சமயத்தில் அதிகமாக சாப்பிடுவது, அதிகமாக குடிப்பது, இந்த மாதிரி சில கிறுக்குத்தனமான போட்டிகளில் பங்கெடுத்து உயிரை இழக்கிற அளவுக்கு ஒருத்தர் போகிறாங்க. அப்படிங்கிறதுனால இதை பற்றின ஒரு விளக்கம். பொதுவாக வந்து ஈட்டிங் டிஸார்டர் ஒருவருக்கு வந்து இந்த போட்டியெல்லாம் விடுங்க, போட்டி இல்லாமலேயே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உணவு அருந்தி அதன் காரணமாக சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. இந்த பிஞ்ச் ஈட்டிங் வந்து பொதுவாக சைக்கியாட்ரிக் அல்லது மனோதத்துவ முறையில் அணுகக்கூடியது. இது என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க, மனசு கவலையாக இருந்தால் சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக இருந்தால் சாப்பிடுவாங்க, துக்கமாக இருந்தால் சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு உடல் எடை குறைக்கணும்னு சொல்லிட்டு ரூமில் போய் வாந்தி எடுப்பாங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் மனோதத்துவ முறையில் அணுகப்பட வேண்டும். இதை தவிர இப்போ நான் சொல்ல வருது, போட்டி என்று சொல்லிக்கொண்டு ஒரு 25 பரோட்டா சாப்பிடுவது, 50 இட்லி சாப்பிடுவது. இப்போ சொன்னானே ஒருத்தன் வந்து 4 பாட்டில் சாராயம் அல்லது லிக்கர் சாப்பிட்டு இந்த மாதிரி போட்டிகளில் பங்கெடுப்பதனால, மறுபடியும் சொல்கிறேன், உடல் நலம் மாத்திரம் இல்லை, உயிருக்கே ஆபத்து வரலாம். அது உண்மைதான். அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்குங்க, நம்முடைய உடலானது அளவான முறையில் உணவை சாப்பிடுவதற்காக நம்முடைய சிஸ்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்வதனால அது கிறுக்குத்தனம்னு சொன்னால் உண்மையாலுமே அது ஒரு கிறுக்குத்தனமான விஷயம். இதில் சிக்கி இதன் காரணமாக பலவிதமான ஜீரணக் கோளாறுகள், கல்லீரல் கோளாறுகள் மற்றும் மனநலம், உடல் நலம், ஏன் உயிரே பாதிக்க அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம் என்பதை தெரிந்து கொண்டு இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு உங்கள் மத்தியில் இருக்கணும். நீங்கள் செய்யாதீங்க, அதில் செய்ய போகிறவங்களையும் தயவு செய்து தடுத்து விடுங்கள். புரிஞ்சிட்டிங்களா? ஏன்னா உங்கள் உடல் நலம் உங்கள் கையில். வணக்கம்.